பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்கள் அவங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் தான் கடன். ஆனா கடன் வாங்கிட்டு அதுல இருந்தும் மீள முடியாம கந்துவட்டி பிரச்சனையால கடன் கொடுத்தவங்க கொடுக்கிற தொல்லையால பலரும் இன்னும் கூடுதலான சிரமங்களுக்கு ஆளாகிற நிலைமையும் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இது போன்ற கடன் தொல்லையால கஷ்டப்படுற மக்களுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல தமிழக அரசு தற்போது ஒரு முடிவெடுத்து ஒரு சட்ட முன்வடிவை முன்மொழிஞ்சிருக்கு. அந்த சட்ட முன்வடிவு என்ன சொல்லுது, அது எப்படிப்பட்ட மக்களுக்கு அது சாதகமா இருக்கும், எப்படி அது பாதகமாகவும் அமையும், இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. தமிழ்நாட்டில் பணக்கடன் வழங்குபவர்களுக்கான சட்டத்தை சில திருத்தங்கள் மேற்கொண்டு அதை சட்ட முன்வடிவா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த சட்ட முன்வடிவில் சொல்லப்பட்டது என்னன்னா, கடன் கொடுத்தவர்கள் அதை வலுக்கட்டாயமா வசூலிச்சா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும். பிணையில வெளிவர முடியாத அளவுக்கு அந்த 3 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனையா அது இருக்கும். கட்டாய வசூலில் ஈடுபட்டா அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். கடன் கொடுத்தவங்க அதை இந்த மாதிரி கட்டாயமான முறையில வசூலிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதன் விளைவா கடன் வாங்கினவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டா கடன் கொடுத்தவங்க தான் அந்த தற்கொலையை தூண்டுறதுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு கருதப்பட்டு அவங்க தண்டனைக்கு ஆளாவாங்க. கடன் பெற்றவரையோ அவங்களது குடும்பத்தினரையோ மிரட்டுவதோ அவங்களுடைய வேற சொத்துக்களை பறிப்பது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டாலோ அல்லது அவங்கள மன உளைச்சலுக்கு உட்படுத்தினாலோ தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற செயல்கள் கடுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கும் மேல கடன் பெற்றவர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த புகார்கள், அந்த முரண்பாடுகள்லாம் முறையா விசாரிச்சு தீர்வு காண்றதுக்கு அரசு குறை தீர்ப்பு ஆணையத்தை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வராரு. தனிநபர் அல்லது தனிநபர் குழு, சுய உதவி குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் இது போன்றவர்களுக்கு பணம் கொடுக்கிற தொழிலில் ஈடுபட்டு வரும் வங்கிகள், நிறுவனங்கள் வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்கான நடவடிக்கையில இறங்குவதால ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களையும் நலிவடைந்த மக்களையும் காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டதா துணை முதலமைச்சர் சட்டசபையில அறிவிக்கிறாரு. இந்த சட்ட முன்வடிவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன், அக்ரி SSR கிருஷ்ணமூர்த்தி, சின்னதுரை, ராமச்சந்திரன், GK மணி, செல்வ பெருந்தகை ஆகிய உறுப்பினர்கள்லாம் சில ஆலோசனைகளும் அவங்க அதுக்கான கருத்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்தும் உரிய ஆய்வு செய்யப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சட்ட முன்வடிவு பற்றி ரிசர்வ் வங்கியோட ஆலோசனை கேட்டு பெறப்பட்டுச்சு. அதன்படி இந்த வங்கிகள் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து விடுபட்டுரும். அப்படின்னா இந்த இடத்துல பணம் கொடுத்து வசூலிக்கக்கூடிய வங்கிகள், நிறுவனங்கள்னு குறிப்பிட்டிருந்ததுல வங்கிகள் அப்படிங்கிறது நீக்கப்படும். மறுபடியும் அதை திருத்தி வாசிச்சாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த இந்த சட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலமா சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. ஆனா இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, வங்கிகள் இதுல இருந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருக்குன்னா அப்ப வங்கிகள் வலுக்கட்டாயமான வசூல்ல இறங்குறது கிடையாதா? வங்கிகள் கொடுத்த கடனை தனிநபர் கிட்ட இருந்து பெறும்போது அவங்கள அவதூறா பேசுறதோ அல்லது வங்கி அதிகாரிகள் அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறதோ மிரட்டுவதோ இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடலையா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வியா தான் இருக்கு. இன்னமும் பலரும் வண்டி லோன் வாங்கினேன், எல்லா டியூவையும் முறையா கட்டிட்டேன், கடைசி 1 மாசத்துக்கு கட்டலன்னும் போது வண்டியை சீஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க, மிரட்டுறாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, இப்படிலாம் சொல்லியும் மக்கள் குற்றம் சாட்டுறது உண்டு. அதே போல வீட்டு லோன்லாம் வாங்கியிருக்கேன், எல்லா தவணையும் சரியா தான் கட்டிட்டு வரேன், கடைசி ஒரு 2 தவணை முடியல அப்படின்னும் போது பேசுறதை கேட்க முடியல, பெண்கள் இருக்கிற வீட்டில் ரொம்ப அவதூறா பேசுறாங்க, அது சகிச்சுக்க முடியாம ஒரு கட்டத்துல உயிரை மாச்சுக்கிற முடிவுக்கு கூட எங்க வீட்டு பெண்கள் போறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றதையும் பார்க்க முடியுது. அப்போ வங்கி தரப்புல இருந்து இந்த மாதிரியான கட்டாய வசூல் நடைமுறை இருக்காதா அப்படின்னு கேட்டா இல்லன்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த கடன் தனிநபர்களா கொடுக்கறத விட டிஜிட்டல் செயலிகள் மூலமாகவும் நிறைய கடன் சம்பந்தமான சலுகைகள்லாம் மக்களுக்கு வருது. ஒரு கட்டத்துல டிஜிட்டல் செயலிகள் மூலமாகவும் கடன்கள் வாங்குறாங்க. ஆரம்பத்துல அதுக்கான தவணை முறை, வட்டி எல்லாமே குறைவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல போக போக மக்களுக்கு அதன் மூலமாகவும் சில நெருக்கடிகள் வரும். கடனை திருப்பி கொடுக்கலன்னா அந்த டிஜிட்டல் செயலி மூலமாவே மிரட்டல் வருதும், தொடர்ந்து அவங்களுக்கு தொலைபேசியில அழைப்பு வந்து மிரட்டல் கொடுக்கறதும் இது போலவும் நடந்துட்டு தான் இருக்கு.
எல்லா வகையிலும் கடன் பெற்றவர்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கப்படுதுன்னு பல குற்றச்சாட்டுகள் மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த சட்ட முன்வடிவை சட்டமன்றத்துல அரசு முன்மொழியுது. ஆனா இந்த சட்ட முன்வடிவு பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் தங்களது கடனை கட்ட முடியாத வறுமை நிலையில உண்மையாவே இருக்கிற அந்த மக்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லி தான் பலரும் கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த சட்ட முன்வடிவை முன்மொழிஞ்சது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்றது என்னன்னா, அத்துமீறி கடன் கொடுக்கும் நிறுவனங்களும் அதன் அதிகாரிகள் மீதும் ஊழியர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நாங்க தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா கோரிக்கை முன்வச்சுட்டே இருந்தோம். அதற்கு ஒரு தீர்வு காணும் வகையில இந்த சட்ட முன்வடிவு இருக்கு. இது போன்ற வலுக்கட்டாயமான வசூல் முறையில மக்களை துன்புறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க கடுமையான தண்டனைக்கு ஆளாக வேண்டியவங்க தான். இந்த சூழலுக்கு தமிழகத்துல இது ஒரு சரியான சட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து முன்வைக்கிறாரு. இந்த சட்ட முன்வடிவுல வலுக்கட்டாயமா கடனை திருப்பி கேட்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு வரும்போது, ஒருவேளை கடன் வாங்கின நபர்கள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டா அதற்கு காரணமும் அவங்க மரணித்ததற்கு காரணமும் கடன் கொடுத்தவர்கள் தான் அப்படின்னு கருதப்படும். அதன் வழியா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு கடன் கொடுத்தவர் அவங்க கிட்ட அந்த பணத்தை ரொம்ப வலுக்கட்டாயமா திருப்பி கேட்கலனோ அல்லது அவங்களால அந்த கடன் வாங்கியவர்கள் அச்சுறுத்தப்படலனோ துன்புறுத்தப்படலனோ வச்சுப்போம். அப்போ தன்னுடைய தனிப்பட்ட வேற ஏதாவது ஒரு சொந்த காரணங்களுக்காக கடன் வாங்கிய நபர் தற்கொலை செய்து கொண்டா கடன் கொடுத்தவங்க கொடுத்த டார்ச்சர்னால தான் அவங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்னு உறுதியா அதை சொல்லிட முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த சட்டம் ஒரு சிக்கலை கொடுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு நபர் கடன் வாங்கி இருப்பாங்க, ஆனா கடன் கொடுத்தவங்கனால அவங்க எந்த விதத்திலையும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களோட கூட இருக்கிற நெருங்கிய சொந்தக்காரங்களோ இல்ல வேற யாராவது தனிப்பட்ட விரோதிகளாலோ தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருந்தாங்கன்னா, அதன் மூலமா அவங்க மரணிச்சிருந்தாங்கன்னா அந்த வழக்கை திசை திருப்ப கூட இவங்க கடன் வாங்கி கடன் கொடுத்தவங்கனால அந்த டார்ச்சர்னால தான் இவங்க இது மாதிரி தற்கொலைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அது சம்பந்தப்பட்ட நபர்களோ இதை ஒரு தவறான காரணமா சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ நிஜமாவே அந்த கடன் வாங்கிய நபர் எதனால தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்னு முறையா இதுல ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் இந்த தண்டனை கடன் கொடுத்தவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறதும் மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு இருக்க மக்களுக்கு நிஜமாவே அவங்களுடைய கடனை திரும்பியும் கட்டி பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிற மக்களுக்கு இது நல்லதா இருந்தாலும் ஒரு சிலர் இதையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கடனை வாங்கிட்டு பல பேர் மெத்தன போக்கோட இருந்துட்டு கடனை கொடுக்காம ஒரு கட்டத்துல கடன் கொடுத்தவர்கள் சாதாரணமாகவே அவங்களுக்கு சேர வேண்டிய முறையான பணத்தை கேட்டா கூட அந்த சமயத்துல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி இவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தற்போது இருக்க சூழல்ல கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படாதவங்கன்றதை தாண்டி தன்னை அந்த இடத்துல இருந்து எப்படி தற்காத்துக்கலாம் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துலதான் மக்களோட மனநிலை இருக்கும். அப்ப இந்த நேரத்துல கடன் வாங்கியவர்கள் கூட இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சில மக்கள் சொல்றாங்க. அப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ஆலோசனைகள் பரிசீலிச்சு இந்த சட்டத்தை சரியா மக்களுக்கு புரியறது போல தெளிவான நடைமுறைகளோட நெறிப்படுத்தி நிஜமாவே பாதிக்கப்பட்டது யாருன்னு ஆதாரங்களோட அந்த வழக்குகளை விசாரிச்சு அதுக்கப்புறம் முறையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு இருந்தா இது சரியா இருக்கும். மாறாக கடன் வாங்கியவர்கள் தற்கொலை செய்துக்கிட்டா அதுக்கு காரணம் கடன் கொடுத்தவங்க கொடுத்த அந்த டார்ச்சர் தான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு அரசு தரப்புல இருந்து இப்படி அறிவிச்சிருக்கிறது உகந்ததா இருக்காது. ஏன்னா ஒரு சட்டம் மக்களுக்கு நியாயமா சாதகமா இருக்கணுமே தவிர மக்கள் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தேவையா இருக்கு. அப்போ அரசு இத மீண்டும் ஒரு முறை பரிசீலிச்சு உரிய ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் கடன் வாங்கிய நபர்கள் நிஜமாவே கடன் கொடுத்தவர்களால துன்புறுத்தப்பட்டாங்களா மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டாங்களான்றத உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது தொடர்பான தீவிரமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் முறையான நெறிப்படுத்தப்பட்ட நடைமுறைகளோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த சட்டத்தை மக்கள் ஒண்ணு கடன் கொடுத்தவங்களோ அல்லது கடன் வாங்கினவங்களோ எந்த வகையிலையும் சுய லாபத்திற்காக அதை பயன்படுத்திக்காத அளவுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது இப்போதைய தேவையாகவும் இருக்கு.